எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் பிகினர் டிப்ஸ் பார்ட் 5 வந்துட்டு பார்க்க போகிறோம். முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங் வரைக்கும் வந்துட்டு எப்படி பண்ணணும் என்னோட டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் இது வரைக்கும் ஸ்டார்டிங் அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் நான் யூஸ் பண்ண கேஜெட்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ரொம்ப பெரிய கேஜெட்ஸில் எதுவும் இல்லை, பட் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் அதிகமாக இதை யூஸ் பண்ணேன். பட் இது என்னென்ன மாடல் முதற்கொண்டு நான் யூஸ் பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் வந்துட்டு தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணது மோட்டோ E4+, அதாவது வேறு எதுவும் இல்லைங்க, ஒரு ஃபோன் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன். இந்த ஃபோனை வச்சு தான் நான் வந்துட்டு ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணேன், வீடியோ ஷூட் பண்ணதாகட்டும் எல்லாமே நான் இந்த ஃபோனில் தான் பண்ணினேன். மேக்ஸிமம் வந்துட்டு என் ஃபேஸை வந்துட்டு காமிச்சிருக்க மாட்டேன் நான் இனிஷியல் வீடியோவில். ஸோ ஜஸ்ட் என்னோடய வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜஸோ இல்லை நான் வந்துட்டு அந்த டுட்டோரியல் டைப்பில் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி ஃபுல்லாக ஷேர் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மோட்டோ E4+ மாடலில் தான் வந்துட்டு நான் ஃபுல்லாக இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமமாக யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கிறதும் இது வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் இதில் தான் நான் வந்துட்டு மேக்ஸிமமாக எல்லாமே பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ரொம்பவே முக்கியம். அதுக்கு நான் யூஸ் பண்ணது இந்த சோனி ஹெட்ஃபோன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கும். வாங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாங்கி. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பழசாக பிஞ்சு போன மாதிரி இருந்தாலும் இதோட குவாலிட்டிங்கிறது சோனி சொன்னாவே உங்களுக்கே தெரியும். சோனி வந்துட்டு குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது இன்னுமே வந்துட்டு நான் ரொம்ப என்னோடய மைக்கில் அது ஒரு டிஃபெக்ட் ஆகிடுச்சு, டக்குன்னு எதாவது யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் டக்குன்னு அடுத்த சான்ஸ் அடுத்த ஆப்ஷன் போகிறதே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இருந்தாலும் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் இது தான் யூஸ் பண்ணேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு தான் நான் மேக்ஸிமம் இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணினேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தமிழில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் வீடியோ ஃபேஸ் காமிச்சு தமிழில் ஸ்பீச்சஸ் எல்லாம் பேசணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வத்தில் இருந்தனால அந்த டைம் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரைபாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தமிழுக்காக வந்துட்டு ஒரு ட்ரைபாட் வாங்கினேன். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் சின்ன வீடியோஸ் ஷூட் பண்ணேன். பட் அது லாங் டைமில் என்னால் ரன் பண்ண முடியல அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு தமிழில் ஷூட் பண்ணி. பட் 1-2 வீடியோ பண்ணியிருக்கேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை. ஸோ அதுக்கான வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரைபாடு. ஸோ இந்த ட்ரைபாட் அதுக்கப்புறம் அந்த இதுக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியாது இல்லைங்கிறனால நான் வந்துட்டு என்னோடய யூடியூப் சேனல் இந்த இதுக்காக வந்துட்டு நான் சின்ன வீடியோ ஷூட் பண்ணுறது, வெளியில் அவுட்டோர்லாம் சின்ன இது கவர் பண்ணேன்னா இதை வச்சு கவர் பண்ணுறதுன்னு நான் வந்துட்டு இப்போ ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் இன்னும் ட்ரைபாட்ஸ் வேறு பேக்ரவுண்ட் கொஞ்சம் செட் பண்ணி மைக்கெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொஞ்சம் நாள் கழித்து நான் என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரெசென்ட் கேஜெட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அதுவுமே பெருசாக எதுவும் இருக்காது, பட் இருக்கிற இந்த இதிலிருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணி என்னோட எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே, இந்த 3 தான் நான் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் யூஸ் பண்ணேன். சரி, எதுக்குடா இதெல்லாம் சொல்கிறப்போ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு பிகினருக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் வந்துட்டு சொல்ல வரேன். என்னோட ஜஸ்ட் ஒப்பீனியன் சஜஷனாக சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவையில்லை, இருக்கிறத வச்சு நம்ம கொஞ்சம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுலேயே உங்களுக்கு தெரியும் ரெவன்யூலாம் க்ரியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் அதை அந்த ஸ்டேஜெல்லாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் கொண்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த உடனே ஆஸ் அ பிகினராக வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் கற்றுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதோ ஸ்பெசிஃபிக் பார்ட்டில் எனக்கு கொஞ்சம் கவர் பண்ணி டீட்டெயில்டாக வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போடுறதுக்கு தயார். ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்றத மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.